நான் ஒரு ஒரு பாடி பில்டர் ஸ்டேஜ் எல்லாம் ட்ரை பண்ணேன், முடியல. அவங்கவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவங்க தான் அதை நோக்கி போயிட்டே இருக்கணும். யார் ஸ்டாப் பண்ணாலும் நம்ம நிக்க கூடாது இல்ல. கண்ட போறேன். இல்ல நீங்க சிக்கன் எக் கொடுக்க ரெடியா இருந்தீங்கன்னா அவர் பேஷன் நோக்கி அவர் நகருவாரு. என்ன பஸ்? கரெக்ட் சார். பக்தி வந்து நான்வெஜ்ஜை கட் பண்றதுல நிறைய பேருக்கு இங்க பிரச்சனை வருது. ஆமா, அது ஒரு பெரிய பிரச்சனை. அது புரட்டாசி மாசம்லாம் ரொம்ப பிரச்சனை. புரட்டாசி மாசம் ஒரு மாசம் ஃபுல்லா வீட்டில் சாப்பிட முடியாது, ஃபுல்லா வெளியில தான் போய் சாப்பிடணும். அமாவாசை அன்னைக்கு மார்னிங் சாப்பிடாதீங்க, மதியம் விரதம் விடணும் அப்படின்வாங்க, அப்பாக்காக இருக்கணும் அப்படின்வாங்க. பட் இப்போ அப்பா அதனால என்ன யோசிப்பாரு, நீ நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கணுன்றதானே யோசிப்பாரு. கடவுளும் என்ன யோசிப்பாரு, நீ நல்லா இருக்கணுன்றதானே யோசிப்பாரு. நீ சாப்பிட்டு நல்லா இருன்றதானே, நீங்க அதை தானே அங்கே போய் வேண்டுறீங்க. நீங்க சாப்பிட்டு நல்லா இருங்க, அதையும் சாப்பிடாம விரதம்ன்ற பேர்ல அதுதான் நான் என்ன சொல்ல வரேன். ஏன்னா மூட நம்பிக்கை இருக்கக்கூடாதுன்றேன் சார். அது வந்து அவருக்காக தானே இருக்கு. அது வந்து என்னோட ஒரு நம்பிக்கை. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊருக்கு எங்கேயோ வெளியில் போயிட்டு வந்தாங்கன்னா அந்த உடம்பு சரியாது, அது மாதிரி ரொம்ப அடிக்கடி ஆச்சு. ஆனால் நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இது மாதிரி டியூஸ்டே ஃப்ரைடே வந்து நான் அது மாதிரி நான்வெஜ் விரதம் இருக்கிறேன், சாப்பிடாம இருக்கேன், அந்த மாதிரி வேண்டினதுக்கப்புறம் அவருக்கு அந்த மாதிரி வரவே இல்லை. இன்னொரு விஷயம், சாப்பிட்றது வந்து இப்போ ப்ரெக்னன்சி டைமில் எக் சாப்பிட்றதுன்றது உனக்காவோ எனக்காவோ இல்லை, குழந்தைக்காக. அதை புரிஞ்சிக்காம அப்படி என்ன சாமி வந்து இது பண்ணுது. நம்ம மனிதர்களாக இருக்கிறதுல அப்புறம் என்ன பிரயோஜனம் இருக்குது?